ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நைட்டு தூங்க போகும்போதோ இல்ல நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில ஈடுபட்டு இருக்கும் போதோ நமக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல கால் வந்துகிட்டே இருக்கும். யாராவது நம்ம கால் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கட் பண்ணி விட்டாலும் மறுபடியும் அவங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம யாருக்கு கால் பண்றோமோ அவங்க ஏதாவது பிஸியா இருப்பாங்களோ இல்ல யாருக்கிட்டாவது பேசிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நமக்கே எரிச்சல் ஆயிரும் ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா நாம ஒரு ட்ரிக் செஞ்சா, நாம ஏதாவது வேலையிட்டு இருக்கும் போது நமக்கு யாராவது கால் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு கட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம மொபைல செட் பண்ணிக்கலாம். இதனால நம்ம ஒரு வேலையில இருக்கும் போதோ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதோ ஒரு முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதோ எந்த ஒரு வாட்ஸ்அப் காலும் நமக்கு வரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ட்ரிக்கை நம்ம மொபைல பண்ணிக்கலாம். இத மாதிரி நம்ம மொபைல் எப்படி செட் பண்றது? சோ இதுக்கு நீங்க கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு newsup.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ளால போய்ங்க. இதுல சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல நோ வாட்ஸ்அப் கால்ஸ் அப்படின்னு போட்டு இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த போஸ்ட்ல போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் செஞ்சு ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் மாதிரி இப்படிதான் இருக்கும். சோ இதுல சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி விடணும். அது ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனையும் ஆன் பண்ணி விடணும். இது எதுக்கு அப்படின்னா இன்கமிங் வாய்ஸ் கால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்குல்ல. when call arrive, நமக்கு யாராவது கால் செய்யும்போது just disable the call அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. சோ இது எதுக்குன்னா நமக்கு யாராவது கால் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கால் வந்து டிசேபிள் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் நம்ம செஞ்சா போதும். சோ இப்போ நமக்கு வாட்ஸ்அப்ல யாராவது கால் செஞ்சா என்ன ஆகுதுன்னு பாருங்க. கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கால் டிக்ளைன்ட் அப்படின்னு வரும். மறுபடியும் எத்தனை முறை அவங்க கால் செஞ்சாலும் நாம எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா கால் டிக்ளைன்ட் அப்படின்னு வந்துடும். சோ இதனால நாம தூங்க போகும்போதோ இல்ல நம்ம ஒரு வேலையில பிஸியா இருக்கும் போதோ இல்ல டிராவல் பண்ணும் போதோ இந்த ட்ரிக்கை மட்டும் நம்ம மொபைல செஞ்சா போதும். சோ அவங்க கால் செஞ்சா ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு வந்து டிக்ளைன்ட், அதாவது கட் ஆயிரும். நாம வாட்ஸ்அப் பண்ணி நமக்கு எத்தனை பேர் இந்த கால் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாம். அருமையான ஒரு ட்ரிக் இது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த ட்ரிக்கை நீங்க வந்து எனேபிள் பண்ணி வச்சுடுங்க. ஏதாவது ஒரு சமயத்துல நமக்கு இது யூஸ் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்க வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. பை பை.